நீங்க ஓட்டு கொடுக்கறது இவங்களுக்கு தான். இப்போ பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு ஓட்டு கொடுக்க கூடாதுன்னு சட்டத்துல இடம் இருக்கான்னு கேட்குறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19/1 நமக்கு என்னென்ன உரிமைகள் கொடுத்துருக்கு. எந்த மாநிலத்துக்கும் போகலாம், எந்த மாநிலத்திலும் வசிக்கலாம், யாரு வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு திருமணம் தான், எந்த மாநிலம் திருமணம் பண்ணிக்கலாம், தொழில் செய்யலாம், எந்த மொழி வேணா கத்துக்கலாம், எந்த மொழியை வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு கத்துக்கலாம். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனா இங்க இருமொழி கொள்கைன்னு வச்சுக்கிட்டு ஒரு தலைமுறையே தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லை. கேட்டா எங்களுடைய கொள்கை, உன் கொள்கையை நான் ஏன் பின்பற்றணும்? உனக்கு கொள்கைனா உன் வீட்டுல படிக்க வைக்காம இரு. தமிழக அரசு பள்ளி மாணவர்களை நீ எப்படி மறுப்ப 3வது மொழி கொடுக்க மாட்டேன்னு? இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக. இது யாரும் போக மாட்டேங்கிறாங்க. போனோம், அது ஒரு இது. ஏன்னா மொழி சென்சிட்டிவான விஷயம், பல பேருக்கு புரியாது. இவன் திமுக எடுத்தோன்னு அப்படியே மாத்தி விட்டுருவாங்க. ஏன் நேற்று வந்த கட்சி தாவேக்காக கூட அந்த அடிப்படை அறிவு இல்லை. எல்லா விஷயத்துலயும் இந்த பாரு, மெட்ரோ ரயிலுக்கும் திமுக பாணிலேயே அவங்க அறிக்கை விடுறாங்கன்னா யாரு வேலை செய்யறாங்க பின்னாடின்னு பாத்துக்கலாம். அதனாலதான் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்றான் இவர்களை.